இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். அஞ்சரை பெட்டியில் சுக்குக்கு அடுத்த இடம் மிளகுக்கு. 1600களில் அரபு வணிகர்கள் மிளகின் விலையை $2க்கு ஏற்றாமல் இருந்திருந்தால் இந்தியாவுக்கு 400 ஆண்டுகால அடிமை வாழ்வு இருந்திருக்காது என வரலாற்று பேராசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு மிளகு கோலோச்சிய காலம் உண்டு. 16ஆம் நூற்றாண்டு வரை காரமான எந்த உணவுக்கும் மிளகுதான் தீர்வு. அயல்நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு மிளகாய் அறிமுகப்படுத்தப்படும் வரை மிளகைத்தான் பயன்படுத்தி வந்தோம். மிளகாய் என்ற சொல்லுக்கு மிளகு கூட்டல் ஆய் என்று அர்த்தம். அதாவது மிளகை போன்றது என்று அர்த்தம். இன்று சமைக்கும் மிளகில் இருக்கும் பைப்பரின், பைப்பரிடன் என்கிற 2 மருத்துவ பொருட்கள் பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை காக்கும். இயல்பாக நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் பொருள் மிளகு. அலர்ஜி போக்கும் மிளகு. அலர்ஜியால் வரும் மூக்கடைப்பு, தும்மல், நீரேற்றம், சில நேரங்களில் ஏற்படும் தோல் அரிப்பு, திடீர் தோல் படைகள், கண் எரிச்சல், மூக்கு நுனியில் ஏற்படும் அரிப்பு, மூச்சிரைப்பு போன்ற அலர்ஜி நோய்களை விரட்டும் இயல்பு மிளகுக்கு உண்டு. 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம் என்று ஒரு சொலவடை உண்டு. நாம் அறியாமல் நம் உடலில் நச்சு செலுத்தப்பட்டால் கூட அதை முறியடிக்கும் சக்தி மிளகுக்கு உண்டு. நச்சு பொருளை அறியாமல் தீண்டினாலோ முகர்ந்தாலோ ஏற்படும் பல்வேறு உடனடி அலர்ஜி தொந்தரவுகளை மிளகு உடனடியாக முறியடிக்க உதவும். சளி தொல்லைக்கு. பனிக்காலங்களில் சிறு குழந்தைகளுக்கு நெஞ்சில் சளி ஏற்பட்டால் அதை வெளியேற்ற இருமல் வரும். இதற்கு மிளகுதான் கைகண்ட மருந்து. குழந்தை இரவில் திடீரென எழுந்து தொடர்ச்சியாக இருமலில் அவதியுறும்போது மிளகு கஷாயம் எப்படி செய்வது? அருகம்புல் கைப்பிடி, மிளகு 6, வெற்றிலை பாத்திரத்தில் 2 டம்ளர், தண்ணீர் ஊற்றி 3ஐயும் போட்டு கொதிக்க வைத்து அரை டம்ளராக வற்ற வைத்து எடுக்கவும். இதை கொடுக்க தோல் அரிப்பு படிப்படியாக குறையும். நெஞ்சில் கட்டியிருக்கும் சளியை இருமலால் வெளியேற்ற முடியாமல் திணறும். உடனே கடையில் இருமல் மருந்தை வாங்கி கொடுப்பது தவறு. பெரும்பாலான இருமல் மருந்துகள் இருமலை உடனடியாக நிறுத்தி சளியை உள்ளுக்குள் உறைய வைத்து நோயை குணப்படுத்தாமல் விட்டுவிடும். மிளகு சளியை இளக்கி வெளியேற்றி இருமலை குறைக்க உதவும். 4 மிளகை பொடித்து 1 ஸ்பூன் தேனில் குழைத்து இளஞ்சூடாக்கி 1/4 டம்ளர் தண்ணீரில் கலந்து இரவில் கொடுத்த சளி வெளியேறி இருமலை நிறுத்தும். சில நேரங்களில் வாந்தியில் கூட சளி வெளியேறும். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். 1 வயதுக்குட்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க வேண்டாம். தோல் நோய்க்கு மிளகு. தோலில் ஏற்படும் திடீர் தடிப்புக்கு மிளகு கஷாயம் நல்ல மருந்து. தலையில் வரும் புழுவெட்டுக்கு சின்ன வெங்காயம், மிளகு 2ஐயும் அரைத்து வெளிப்பூச்சாக பூச பிரச்சனை சரியாகும். பனிக்காலங்களில் நெஞ்சு சளி கட்டாமல் இருக்க எல்லா வயதினரும் தினமும் உணவில் மிளகை கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆஸ்துமா உணவில் சேர்த்து வர இளைப்பின் தீவிரம் குறையும். நோயாளிகள் மிளகை தினமும் ஏதாவது ஒரு விதத்தில் உணவில் சேர்த்து வர இளைப்பின் தீவிரம் குறையும். உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டெக்னாலஜி பத்தியா, பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா, அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.